அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பக்ரீத் இருக்கு இன்னும் 10 நாளில். பக்ரீத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும், என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த பக்ரீத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பண்ணுங்க, ரொம்பவே ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும். இது பிரியாணிக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்னா இது கேரட் அல்வா இல்லைன்னா கேரட் ஜாம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். 1 கிலோ கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் இதுக்கு. அப்புறமா அதே அளவு சீனி, 1 கிலோ சீனி, 1/4 லிட்டர் பால், இது ரொம்ப திக் பால், இது காய்ச்சினது. அப்புறமா தேவையான அளவு நெய், இது ஒரு 50 கிராம் நெய். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை நம்ம துருவின கேரட்டை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 விசில் நம்ம வச்சு எடுத்தா போதும். கேரட் ரொம்பவே அருமையாக மசிஞ்சு வெந்துடும். இப்படி கேரட்டை வேக வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த 1/4 லிட்டர் பாலை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த பாலும் கேரட்டும் சேர்த்து தான் நம்ம அந்த குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. பாருங்க என்ன அருமையா கேரட் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 விசில் தான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாயில அல்ல ஒரு பாத்திரத்துல நெய் விட்டுக்கோங்க. நெய்ல எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமாட்டு அதுல காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த காஞ்ச திராட்சை நல்லா பெருசாகி வரும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா அந்த திராட்சை பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திராட்சை எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவுங்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கு அப்புறமாட்டு இதையும் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு முந்திரி பருப்பு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணும்போது இதன் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அதே பாத்திரம் அதே நெய்யில் நம்ம வேக வச்ச கேரட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டை போட்டதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் இதோடு நம்ம வச்சிருக்கிற 1 கிலோ சீனிங்கிற அளவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனியும் கேரட்டும் போட்டதுக்கு அப்புறமாட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்க வர்றது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம சீனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு, கேரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு திக் பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா இதை அடி பிடிச்சிரும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது அந்த கேரட்டோட கலர் வந்து அந்த டார்க் ஆரஞ்சு கலருக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா கீழே அந்த கேரட்டு சீனி எல்லாமே அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு, கலரும் கூட அருமையாக மாறிடுச்சு. பாருங்க, லைட் ஆரஞ்சுலேருந்து டார்க் ஆரஞ்சு கலருக்கு மாறிடுச்சு. இது ஒரு அல்வா பதத்துக்கு வரும்.
அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது நல்லா கிளறி விட்டுட்டீங்க, அதான் மெயின். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு பிரெட் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பீஸ் பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் துண்டுகளை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன், பொடி பண்ணி. இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இது நம்ம கேரட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான ஸ்வீட் ரெடி ஆயிரும். நீங்க சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க, மொத்தமா சேர்த்துறாதீங்க. மொத்தமா சேர்த்தீங்கன்னா அது ஒரு கட்டி மாதிரி பதத்துக்கு வந்துடும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது அந்த கேரட்டோட இந்த பிரெட் மிக்ஸ் ஆகும்போது ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்க கிளறி விட்டுட்டு இருந்தா போதும். அடுப்பை எப்பவுமே சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி, அப்புறமாட்டு அந்த காந்த திராட்சை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே ஈஸி தாங்க. இது பண்றதுக்கு மேக்சிமம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். வரக்கூடிய பக்ரீத்துக்கு இந்த ஸ்வீட் உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பிரியாணிக்கு அருமையான காம்பினேஷனா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான கேரட்டும் கூட. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.